மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 60-70 டேஸ் ட்ராவல் ஆகலாம், ஒன்றுமே இல்லாமல் ஒப்புக்கு சப்பானியா. ஓகேங்க, அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அரோரா, கமருதீன், அதுக்கப்புறம் இந்த வினோத், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கனிலாம் கூட வச்சுக்க மாட்டாங்க, இன்னொரு 70-80 டேஸ் தூக்கிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அமித் வந்து ஏன் புலம்புனாரு அப்படின்னும் போது இதில் எதுவுமே அவர் ஸ்ட்ராங்காக செய்யலை. ஆனால் அவர் இன்னொன்று சொல்வார், இந்த வீட்டில் நான் என்னவா இருக்கேன், என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு யோசிக்கிற இடத்துல அந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க அமித்னா. அப்போ தான் அவர் பதில் சொல்வார், நான் டெய்லி வந்து பாரு கிட்ட உட்காந்து பேசுகிறேன், நாட் ஓன்லி பாரு எல்லார்கிட்டையுமே பேசுகிறேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னாலும் பாரு கிட்ட பேசுகிறீங்க. ஓகே, வந்த வீட்டில் நானுமே வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருக்கு அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டல் டாஸ்கில் பாரு சட்டில் ஆனாங்க அப்படின்னு. ஒரு விதத்தில் அதுக்காக பெஸ்ட்டில் கூட பாரு தன்னை சொல்லணும்னு நீங்கள் ஒரு கேம் ஆனீங்கல்ல, அந்த இடத்துல பாரு சொல்லுவாங்க அது என்னோட கேம். ப்ளஸ் வந்து எனக்கு இந்த வீட்டில் ஆல்ரெடி நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், கயாஸ்லாம் இருக்குன்னும் போது அப்போ தான் அவங்க பிரஜனை பெஸ்ட்டு சொல்லி இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இவரை சொல்லணும்னு இவர் ஒன்று பண்ணாருன்னு சொல்கிறார்ல, அது அந்த கேமுக்கு சரியாக வராது. மேபி பாருக்கா அது தோணி சொல்லியிருந்தா அது ஓகே. ஆனால் அது சொன்னதுனால மட்டும் அவங்க சேஞ்ச் ஆனாங்கன்னு அவங்க மைண்டுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல, இல்லை இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவை எப்படி கொண்டு போனோன்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்கல்ல. உங்களோட ஒப்பீனியனை கேட்டாங்க, ஆனால் அவங்க அதை தான் ப்ரொசீட் பண்ணாங்களா இல்லை அதுக்குள்ளே அவங்கள்தான் வச்சாங்கன்றது அவங்க ஒப்பீனியன். ஆனால் நீங்கள் நான் இது பண்ணதுனாலே நீ எனக்கு இது திருப்பி பண்ணணும்னு இருக்குல்ல, அது அந்த கேமுக்கு சரியாக வராது. அது வந்து திருப்பி ஃபேவரட்டிசம்குள்ளே தான் போயிடும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே போயிடும். கமருதீன் சொல்கிற மாதிரி தான், நான் வந்து உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அப்போ நான் ஒரு ஸ்பூன் கீ எடுத்தா நீ அதை போட்டு கொடுத்துருவியா அப்படின்னு சொன்னால் அது சரி கிடையாது. அதே மாதிரி குரூப்பிசம்குள்ளே அதே தான், நாங்கள் ஒருத்தர் நம்ம அவ்வளோ அனந்தம்பியாக பழகிறோம், நீ என்னை நாமினேட் பண்ணுறியா, நீ நாமினேட் பண்ண நீ எனக்கு அண்ணனே கிடையாதுன்னு ரம்யா எத்தனை இடத்துல சொல்லியிருப்பாங்க. நாமினேட் பண்ணுறவங்களும் அண்ணன் கிடையாது, விக்ரம் நாமினேட் பண்ணால் விக்ரம் அண்ணன் கிடையாது, சபரி நாமினேட் பண்ணால் சபரி அண்ணன் கிடையாது, எஃப்ஜே நாமினேட் பண்ணால் எஃப்ஜேவும் ஃப்ரெண்டு கிடையாது. ஒருவேளை நாளைக்கு கனி ரம்யா நாமினேட் பண்ணால் நீயும் எனக்கு அக்கா கிடையாது அப்படின்னா அது அந்த கேம் கிடையாது. நீங்கள் பழகுங்க, பேசுங்க. அதனால தான் அவர் சொல்லுவார், விஜேஸ் நீங்கள் அக்கா தம்பியே கேம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும் போது இந்த இடத்துல அமித்தோ அந்த ஃபேவரட்டிசம்குள்ளே அந்த நாமினேஷனுக்குள்ளே வராமல் இருக்கணுன்றதுக்காக ஃபேவரட்டிசம்க்கு போயிட்டார். நீங்கள் பாரு கிட்ட உட்காந்து பேசுகிறப்போ பாருவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற தப்பு சரி சொல்கிற நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் இருக்க தப்பு சரி பேசுகிறீங்களா? சபரி செஞ்ச தப்புன்னு பேசுனீங்களா? விஜய் சொன்ன மாதிரி அன்னைக்கு அந்த கேம் அக்ரெசிவாக ஆடும்போது. இன்னொரு இடத்துல வினோத் தள்ளி விட்டப்போ கனியை அப்போ நீங்கள் பேசுனீங்களா? வினோத் கிட்ட தனியாக நீங்கள் அப்போ கூட பேசுவானாக்கா, தனியாக கூப்பிட்டு என்னதான் அது உங்கள் அக்ரெசிவ்னஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வினோத், இது இதே மாதிரி கண்டினியூ ஆனால் உங்கள் பேர் ரிப்பேர் ஆகிடும், ப்ளஸ் இது ஃபேரும் கிடையாது, ஆல்ரெடி இந்த விஷயத்தில் சபரி மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வினோத்தை கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லை. அங்கே லேடிஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க எல்லாருமே வினோத் விஷயத்தில், சாண்ட்ராலேருந்து திவ்யாலேருந்து வினோத் வியானாலேருந்து பாருலேருந்து எல்லாருமே ரைஸ் பண்ணாங்க. ஆனால் கனி ரைஸ் பண்ணலைன்ற ஒரே காரணத்துக்காக வினோத் செஞ்சது சரின்னு ஆயிடாது. வினோத் தள்ளி தான் விட்டார், அவர் அக்ரெசிவாக தான் விளையாடுறாரு. டாஸ்க்குன்னு வந்து அவர் வெறியோட தான் இருக்காரு. மேபி அந்த இடத்துல பாரு இருந்தால் இன்னுமே தள்ளி விட்டுருப்பாரு அந்த வெஞ்சன்ஸில். ஆனால் கனி இருந்ததுனால இவருக்கான அந்த இவரையும் அறியாமல் இருக்க அந்த டாஸ்கோட வெறியில் அது நடந்துருச்சே தவிர இன்டென்ஷனாக பண்ணாரு.